குமரகுரு பொறியியல் கல்லூரியில் 37ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா. குமரகுரு பொறியியல் கல்லூரியின் 37ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை என 2 நாட்கள் 4 பிரிவுகளாக நடைபெறுகிறது. முதலாம் நாளான இன்று காலையில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழா நிகழ்வில் செட்வொர்க் நிறுவனத்தின் எலக்ட்ரிக்கல்ஸ் பிரிவின் தலைவர் ஜாஷ் பவுல்ஜர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு 600க்கும் அதிகமான மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். இன்று மதியம் நடைபெறும் நிகழ்வைச் சேர்ந்த முதல் நாளில் மட்டும் 1300க்கும் அதிகமானோர் பட்டம் பெறுகின்றனர். இந்த நிகழ்விற்கு குமரகுரு கல்வி நிறுவனங்களின் தலைவர் சங்கர் வானவராயர் தலைமை தாங்கினார். கல்லூரியின் தாளாளர் பாலசுப்ரமணியன் இந்த நிகழ்வை துவக்கி வைத்தார். குமரகுரு பொறியியல் கல்லூரியின் எலக்ட்ரிக்கல்ஸ் கிளஸ்டர் பிரிவின் டீன் ரமேஷ் பாபு அனைவரையும் வரவேற்றார். கல்லூரி முதல்வர் அனில்குமார் ஆண்டறிக்கை சமர்ப்பித்தார். சங்கர் வானவராயர் வெற்றிகரமாக பட்டப்படிப்பை முடித்து இன்று பட்டங்களை பெறவுள்ள அனைத்து மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். ஒரு மாணவனின் வாழ்க்கையில் கல்லூரி கல்வி என்பதன் மகத்துவம் எப்படிப்பட்டது என்பதை நமது பெற்றோர்கள், குடும்பங்கள் அதில் உணர்ந்துள்ளனர் என்பதாலேயே பட்டமளிப்பு விழா என்பது அனைத்து மாணவ மாணவிகளின் குடும்பங்களுக்கும் மிக சிறப்பான ஒன்று என அவர் கூறினார். தொடர்ந்து அவர் பேசுகையில், பட்டம் பெறும் அனைவரும் தங்களது வருங்கால வாழ்க்கையில் தாங்கள் பெற்ற அறிவையும் வளர்த்து கொண்ட திறனையும் தொடர்ச்சியாக புதுப்பித்துக் கொள்ளவும் மேம்படுத்திக் கொள்ளவும் வேண்டும் என கூறினார். வாழ்க்கையில் ஒன்றை முழுதாக கற்று முடித்துவிட்டேன் எனவோ அல்லது ஒரு பிரிவில் நான் முழுமையாக தேர்ச்சி பெற்று சான்றிதழ் பெற்றுவிட்டேன் எனவோ எண்ணம் வேண்டாம் என அவர் கூறினார். நாம் நம் திறன்களை, அறிவை புதுப்பித்துக் கொண்டால் மட்டுமே தான் நாம் பெற்றிருக்கும் பட்டங்களுக்கு பொருத்தமானவர்களாக இருக்க முடியும். எனவே பட்டம் பெற்றுவிட்டதால் கல்வி கற்றல் முடிவடைந்து விட்டது என கருதாமல் தொடர்ச்சியாக புதிதாக கற்றுக்கொண்டு அறிவை புதுப்பியுங்கள் என்று அவர் பட்டதாரிகளிடம் கேட்டுக்கொண்டார். சிறப்பு விருந்தினர் ஜாஷ் பவுல்ஜர் பேசுகையில், பட்டதாரிகள் தங்கள் வாழ்க்கையில் 5 பண்புகளை கொண்டவர்களாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். முதலாவதாக அவர் பட்டதாரிகள் சமகால தொழில்நுட்ப அறிவை கொண்டவர்களாக என்றும் இருக்க முயல வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதேபோல அவர்கள் எப்பொழுதெல்லாம் தொழில் ரீதியாக அனைவரின் முன்பு தரவுகளை வழங்க வேண்டுமோ அப்போதெல்லாம் எந்த அளவு சிறந்த முறையில் அதை தெரிவிக்க முடியுமோ அந்த அளவிற்கு அதை வழங்கிட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். வாழ்க்கை குறித்து பேசுகையில், நல்லதை செய்ய எப்போதும் அச்சம் கொள்ளக்கூடாது, உறுதியுடன் நன்மை செய்ய முயல வேண்டும் என கேட்டுக்கொண்டார். வாழ்வில் சவால்கள் வரும்போது மன உறுதியை மட்டும் இழக்கவே கூடாது என கூறிய அவர், பிறருக்கு உதவ எண்ணுகையில் எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவ எண்ண வேண்டும் என கேட்டுக்கொண்டார்.